வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்கடா ஆர்மி? 2 or 3 days ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோஸ் போட்டு. ஸோ இது வந்து ஒரு நம்ம ஆர்மி ஒருத்தங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்த வீடியோ தான்டா. சப்பி கேர்ள் தீமில் வந்து டேயாங்க்கு வந்து ஒரு ஒன் ஷாட் போட சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆர்மி உங்களுக்காக தான்டா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா, அப்போ தான் எனக்குமே வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லிவிடுங்க, ஓகேவா? சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து டேயோங்கோட ஒரு ஒன் ஷாட் தான்டா. when he hates you because you are being chubby girl. ஓகே, இதுதான் வந்து தீம். சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது டேயாங் வந்து அவரோட வீட்டு டோரை வந்து நாக் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி அவர் எப்போவுமே வரதை விட ஏர்லியராகவே ஆஃபீஸ்லேருந்து வந்துடுறாரு. ஏன்னா அவரோட அண்ணா ஜின் வந்து அவங்க ஃபேமிலியோட டேயாங் வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ அதனால தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண அப்புறமா யாரோ வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அவர் உள்ளே போகும்போது டக்குன்னு டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ மறுபடியுமே ஸ்லோவாக டோரை வந்து ஓப்பன் ஆகுது. ஓ ஓ சாரி, நீ ஓகே தானே? நல்லா இருக்கேன், ஆனால் மூக்கிலேருந்து தான் ரத்தம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமான ஒரு டோனில் வந்து டேயாங் சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நீ என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா? இது என்னோட வீடும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டோரை புஷ் பண்ணிவிட்டு உள்ளே போக பார்க்குறாரு. பட் வந்து அந்த பர்சன் வந்து உள்ளே வர விடலை. வயன், என்ன உள்ளே போக விடு. நீங்கள் ஏதோ யோசிக்கிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணிவிட்டு நிற்கிறீங்க. ஆமாண்டா, அந்த பர்சன் வந்து நீங்கள் தான். வேணுன்ட்டே தான் டேயாங்கிட்ட இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க. டேயாங், ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல? என்ன அப்படின்னு ரொம்பவே கோவத்தில் அவர் கேட்குறாரு. பொலைட்னஸ், பணிவு, புரிஞ்சுதா? சரி, நான் உள்ள விட்டுறேன், ஆனால் நான் சொல்கிறத நீ செய்யணும். மறுபடியும் டேயாங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு கேட்குறாரு. வயனா, ப்ளீஸ் என்னை உள்ளே விடு, நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு கேளு, நான் உன்னை உள்ளே விடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவர் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உங்களை வெளியே விட்டுட்டு அவர் வந்து டோரை வந்து க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஹே, என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்க வரதுக்குள்ளே, ஏய் குண்டச்சி, என்ன சொன்ன? நான் உங்ககிட்ட கெஞ்சணுமா அப்படின்னு கேட்டுகிட்டே டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. நீங்கள் கதவை தட்டிகிட்டே நிற்கிறீங்க, ஆனால் அவர் ஓப்பன் பண்ணுற மாதிரியே இல்லை. டேயாங், நீ இப்போ டோரை ஓப்பன் பண்ண போறியா இல்லையா? பண்ண மாட்டேல்ல? ஓகே ஃபைன், நீ மட்டும் இப்போ கதவை திறக்கலைன்னா நான் ஆண்டிக்கிட்ட சொல்லிவிடுவேன். சரி, ஓகேடா, நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே கதவை தட்டிகிட்டேன்னு இல்லைங்க, நான் உங்களை பற்றியும் டேயாங் பற்றியும் ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். நீங்களும் டேயாங்கும் வந்து சின்ன வயசுலேருந்து நெய்பர்ஸ் அண்ட் நீங்கள் 2 பேருமே சின்ன வயசுலேருந்து நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ். பட் காலங்கள் மாற மாற மனுஷங்களும் மாறுறது உண்மை தானே? டேயாங் வந்து அப்ராட் போய் அவரோட ஹையர் ஸ்டடீஸை வந்து பண்ணுறாரு. ஃபியூ இயர்ஸ் கழித்து அவர் திரும்ப வராரு அவரோட சொந்த ஊருக்கே. டேயாங் வந்து முன்ன மாதிரி இல்லை, அந்த குழந்தைத்தனம் சுத்தமாக இல்லை அவர்கிட்ட. பட் நீங்கள் அப்படியே தாண்டா இருக்கீங்க, சேம் குழந்தைத்தனம், சப்பி கேர்ளாக தான் இருக்கீங்க. நீங்கள் சப்பி கேர்ள் தாண்டா, ஆனால் ரொம்பவே நீங்கள் வந்து வெயிட் எல்லாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 65, 67 அந்த மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. 70 கூட நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஸோ அதான்டா உங்களோட வெயிட். நீங்கள் வந்து ஓவர் இமேஜினேஷன் பண்ணிக்க வேண்டாம், ஜஸ்ட் அதுதான், அவ்வளோதான். குண்டுன்னெல்லாம் சொல்ல முடியாது, நீங்கள் சப்பியாக க்யூட்டாக இருப்பீங்க. டே வந்து உங்ககிட்ட முன்ன மாதிரி கிடையாது. இப்போது அவருக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்கலை, உங்ககிட்ட ரொம்பவே ரூடாக தான் நடந்துப்பார். பட் உங்களுக்கு அவரை இரிட்டேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து டேயாங் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. பட் இயர்ஸ் ஆக ஆக, காலங்கள் போக போக அவர் மேலே உங்களுக்கு அப்படியே காதல் மலர்ந்துடுச்சு. உங்களுக்கு அவர் மேலே ரொம்பவே லவ் இருக்குது. நீங்கள் இப்போ அவரை ரொம்பவே லவ் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து இப்போ 20 இயர்ஸ் ஆகுதுடா. நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, செகண்ட் இயர் தான். டேயாங்க்கு வந்து 26 வயசு ஆகுது. அவர் வந்து ரிசர்ச் சயின்டிஸ்டாக இருக்காருடா.
அவருக்கு பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுற ஆப்ஷன் இருந்தாலுமே அவர் வந்து அதை வந்து பண்ணலை. அவரோட அண்ணா ஜின் இருக்கார்ல, அவருமே வந்து பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு டேயாங்க்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவருக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் அவர் சூஸ் பண்ணி படித்து இப்போ வந்து அந்த ஜாப் தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ பேக் டு கரண்ட் சுச்சுவேஷன்டா. கொஞ்சம் நேரம் கழித்து மெய்டு, அதாவது வீட்டில் வேலை பார்க்குற சர்வன் வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்பவே கோவமாக உள்ளே வரீங்க. அங்கே ஹாலில் ஜின், ஜிசோ, அப்புறம் ஜிசோ வந்து யாருன்னா ஜின்னோட ஒய்ஃப், ஓகேவா? அப்புறம் ஜின்னோட ட்வின் பேபிஸ் 2 பேர் இருக்காங்க, ட்வின் பேபிஸ். அவங்க 2 பேருக்குமே வந்து 6 இயர்ஸ் ஆகுது. போரா அண்ட் வான் 2 பேரோட பேர், ஓகேவா? உங்கள் அம்மா அம்மா அப்புறம் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜின் வந்திருக்கார்ல, அதனால தான். அவர் வந்து அப்ராடில் தான்டா இருக்கார், ஃபேமிலியோடு அங்கேயே செட்டில் ஆகிட்டார். பட் இங்கே வந்து அம்மாவை, டேயோட அம்மா இருக்கார் இல்லையா, அவருக்கும் அம்மா தானே. ஸோ அவங்கள வந்து மீட் பண்ணுறதுக்காக, ஃபேமிலியை வந்து மீட் பண்ணுறதுக்காக அடிக்கடி இங்கே வந்துட்டு போவாங்க. இப்போ டேயோட அம்மா வந்து உங்களை பார்த்துட்டே கேட்குறாங்க, வயனா எங்கடி போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அவங்க பக்கத்தில் வந்து உட்கார வச்சிடுறாங்க. அம்மாவுக்கு உங்களை வந்து ரொம்ப பிடிக்கும், உங்களை வந்து சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துப்பாங்க. அப்பா அவங்க விட்டு போனதுலேருந்து நீங்கள் எப்போவுமே அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இப்போது நீங்கள் டேயை முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் முறைக்கும்போது உங்கள் கண்ணா 2ம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சப்பியாக க்யூட்டாக இருக்குதுடா. வயன் கண்ணு, ஈவினிங் ரெடியாக இருந்துக்கோ, உன்னையும் 2 பசங்களையும் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவா? ஹை ஜாலி அப்படின்னு நீங்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்ருக்கீங்க. அந்த சந்தோஷம் வந்து ஒரே செகண்டில் வந்து ஃபேட் ஆகிடுது சொன்ன வார்த்தையால். இவன் ஒன்றும் குழந்த கிடையாது, இவ்வளோ நான் பார்க்க கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறதும் கரெக்டு தான், வயன் என்ன சின்ன பொண்ணா, அவள் அங்கே எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அவ்வளோதான், உங்கள் அம்மா அப்படியே சொன்னது உங்கள் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நீங்கள் அப்படியே கலங்கின கண்ணோட டேங்க வந்து பார்க்குறீங்க. பட் அவர் டக்குன்னு முகத்தை வந்து திருப்பிடுறாரு, உங்களோட கண்ணை பார்க்காம அவாய்ட் பண்ணிடுறாரு. எல்லோரும் இங்கே பாருங்கள், எனக்கு என் செல்லம் இப்போவும் குழந்த தான், அதனால் கண்டிப்பாக அவங்க கூட வருவாள், நீ அவளை கூட்டிகிட்டு தான் போகணும் டேயாங்க. நீ அழாதடி பட்டு, நீ கண்டிப்பாக பார்க்குக்கு போவ சரியா, உன்னை கூட்டிகிட்டு தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க. என்னால் முடி அப்படின்னு அவங்க வந்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே, சித்தப்பா ப்ளீஸ் எதுவும் பேசாதீங்க, வயனக்கா நமக்கு உதவி வரட்டும், இல்லைன்னா பாட்டி நம்மளோட பிளான் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் வந்து ரொம்பவே க்யூட்டாக சொல்கிறான். வயனக்கா வரலன்னா நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போரா வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறா. வந்து இப்போ சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து ரொம்பவே கோவமாக எழுந்து போகிறாரு. நீங்கள் வந்து இப்போ டேயோட அம்மாவை பார்த்து தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேயோட அம்மாவை டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. வயனா எனக்கும் கூட நிறைய வேலை இருக்குது, நீ என் கூட கண்டிப்பாக ஷாப்பிங் வரணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜீசா வந்து உங்களை பார்த்து கேட்குறாங்க. நான் இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம கண்டிப்பாக வெளியே போகிறோம். பட் இப்போ எனக்கு அசைன்மெண்ட் எழுத வேண்டியிருக்கு, ஸோ நான் இப்போதைக்கு கிளம்புறேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போகிறீங்கடா. உங்களோட வீடும் அவங்களோட வீடும் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் 2 பேருமே நெய்பர் சரியா. உங்கள் அப்பாவும் எங்களோட அப்பாவும் வந்து ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதனாலேயே உங்கள் ஃபேமிலி வந்து ஒரே ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. பக்கத்து வீடு தான், அடுத்தடுத்த வீடு தான்டா, ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்கும் சரியா. ஓகேடா, இப்போது டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் தான். இப்போ எதுக்கு நீ ஃப்ரெண்டில் வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே கேட்குறாரு. இப்போ அதில் உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் சீட் பெல்ட்டை வந்து மாற்றிக்கிட்டே நீங்கள் வந்துட்டு என்கிட்ட கேட்குறீங்க. சித்தப்பா நம்மளுக்கு லேட் ஆகுது, சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் வந்து டேங்கிட்ட சொல்கிறான். ஆமாண்டா, நீங்கள் வந்து பார்க்குக்கு போகிறதுக்காக தான் இப்போ வந்து காரில் ஏறி எல்லோரும் ரெடியாக வந்து உட்காந்துட்ருக்கீங்க. அவங்க வந்து இப்போ வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு, ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு.
நீங்கள் வந்து சீட் பெல்ட் மாட்டிகிட்டு இருந்தீங்கல்லே, அவர் உங்ககிட்ட பேசினதில் நீங்கள் டக்குன்னு சீட் பெல்ட்டை கீழே விட்டுட்டு அவர்கிட்ட பேசினதில் நீங்கள் வந்து சீட் பெல்ட்டை வந்து மாட்டுறதுக்கே மறந்துட்டீங்க. இப்போது டேயாங் வந்து சடனாக வந்து பிரேக்கை வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு. உங்கள் தலை டொம்முன்னு போய் முன்னாடி இந்த கார் அந்த இது இருக்கும்லே அதில் இடிக்குது. நீங்கள் வழியில் தலையில் வந்து கையும் வச்சுட்டு தடவிட்டு இருக்கீங்க. முட்டாள் லூசு, இதுக்கு தாண்டி நான் சொன்னேன் நீங்கள் கூட வர வேண்டான்னு. நீ இப்படி தான் கேர்லெஸ்ஸாக இருப்பேன்னு எனக்கு தெரியும். கூட வந்து ஏன் உயிரை எடுத்துகிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவர் சீட் பெல்ட்டை வந்து மாட்டி விடுறாரு. உனக்கு வலிக்குதா, அடிபட்டிருக்கான்னு கூட நீ கேட்கவே இல்லைல்ல. இப்போ கூட என்கிட்ட கோவப்படுற, என் மேலே கத்துற, நான் கேர்லெஸ்ஸாக இருக்கேன்னு. நீ எதை மெயின் பண்ணுறட்டையும் நான் குண்டாக இருக்கேனா அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே பேசிகிட்ருக்கீங்க. உங்கள் கண்ணு ஃபுல்லாக அப்படியே கண்ணீர் வந்து நிரம்பி நிற்கிது. டேங் பேசினது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. முட்டாள் அப்படின்னு முணங்கிக்கிட்டே காரை வந்து ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னக்கா நீங்கள் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு போரா வந்து உங்ககிட்ட கேட்குறா. நீங்கள் மட்டும் தலையாட்டுறீங்க. இப்போ வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது தான். நைட்டு வந்து 10 மணி ஆகுது. நீங்கள் திரும்பவும் வீட்டுக்கு வரீங்க. நீங்கள் கார்லேருந்து சோம்பல் விட்டுக்கிட்டே இறங்கி அப்படியே நிற்கிறீங்க. கையை வந்து தூக்கி அப்படியே சோம்பல் விட்டுட்டு, வையண்ணக்கா நான் இன்றைக்கி உங்கள் கூட தூங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அவங்கக்கிட்ட சொல்கிறா. கண்டிப்பாக வாடா தங்கம், நம்ம இன்றைக்கி ஃபன் பண்ணுறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவவும் கூட வரமாட்டான் அப்படின்னுட்டே சொல்கிறாரு. ஏன் எதுக்கு வரக்கூடாது, அதனால் இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம்? போரா நீ வீட்டுக்குள்ளே போய் தூங்கு, ரொம்பவே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வந்து போரா கிட்டே சொல்கிறாரு. முடியாது, நான் வயனக்கா கூட தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் வந்து வாடி சொல்லலாம், நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கை பார்த்து நக்கலாக சிரிச்சுட்டே உள்ளே போகிறீங்க. இப்போ வந்து 2 hours கழிச்சுடா. போரா நல்லா தூங்கிட்டுருக்கா. இவ்வளோ நேரம் நீங்களும் அவங்களும் விளையாடிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து சும்மா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சடனாக உங்கள் ரூம்குள்ளாடி யாரோ வர மாதிரி இருக்குது. நீங்கள் கத்தலான்னு போகிறீங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த பர்சனோட ஃபேஸை வந்து பார்த்துட்றீங்க. டேயாங்க, நான் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு பொண்ணு ரூம்குள்ளாடி வர்றதுக்கு முன்னாடி கதவை நாக் பண்ணிட்டு வரணும்னு தெரியாதா உனக்கு? பொண்ணா? இங்கே எங்கள் பொண்ணு இருக்குது. ஆமாம், ஈவினிங் வரைக்கும் நீ குழந்தையாக தானே இருந்த, அதுக்குள்ளே எப்படி பொண்ணா மாறின அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வந்து உங்களை பார்த்து கேட்குறாரு. அது இருக்கட்டும், நீ இப்போ எதுக்காக என் ரூம்குள்ளாடி வந்த? டேயாங் வந்து போரா பக்கத்தில் போய் அவளை தூக்க போகிறாரு. சடனாக உங்களோட கொஸ்டினில் ஸ்டாப் ஆகி உங்கள் பக்கத்தில் நடந்து வந்து நீங்கள் வந்து பெட்டில் தான்டா உட்காந்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் ஃபேஸை பார்த்துட்ருக்காரு. நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன், நீ எதுக்கு அப்படின்னு கேட்க வர்றதுக்குள்ள நீ என்ன நினைக்கிற? என்ன நினைக்கிறேன்னா எனக்கு எப்படி தெரியும்? அண்ணி தான் போராவை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அவன் மேலே இந்த பிளாங்கெட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் நீங்கள் வந்து பிளாங்கெட்டை வந்து எடுக்கிறீங்க. அப்போ அவர் வந்து போராவை தூக்கிட்டு வெளியே போக போகிறாரு. திரும்பி உங்களை பார்த்து, நீ குழந்தைங்க கூட விளையாடுறது ஃபஸ்ட்டு நிப்பாட்டு. நீ ஒன்றும் குழந்தை கிடையாது வயன், நீ காலேஜ் போகிற பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, என்ன உன்ன மாதிரியே இருக்க சொல்கிறியாட்டே? பட் என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அந்த குழந்தை மனசை கஷ்டப்படுத்த என்னால் முடியாது உன்ன மாதிரி அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ஏன் அவங்க பார்த்து சொல்கிறீங்க? நீ என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா? நான் யாரை கஷ்டப்படுத்தினேன்? அஃப்கோர்ஸ் என்னதான் டே வாவ், உன்னால் மட்டும் எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி ஆக்ட் பண்ண முடியுது? இப்போ கூட ஜீசோ அக்கா கண்டிப்பாக ஒன்று அனுப்பியிருக்க மாட்டாங்க. நீ தான் நான் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்காமல் அவளை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு அவங்க பார்த்து சொல்கிறீங்க. ஓ அப்படிங்களா மேடம், வேறு என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி கேட்குறாரு. என் சின்ன வயசில் நீ என் கூட தூங்கலையா? அதுவும் இதே பெட்டில். இப்போ மட்டும் ஏன் இவ்வளோ தூக்கிட்டு போகிற?
இப்போ மறுபடியும் வந்து போராவை வந்து பெட்டில் வந்து படுக்க வச்சிடுறாரு. இப்போ உங்கள் பக்கத்தில் வராரு. உங்கள் ஃபேஸ் பக்கத்தில் இப்போது அவரோட ஃபேஸ் வந்து இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அவரோட மூச்சு காற்றை வந்து உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நீ எதுக்கு அவளை திரும்பவும் படுக்க வச்ச? அண்ட் என்ன பண்ணுற, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வந்து தள்ளி விடுறீங்க. இப்போ உனக்கு என்ன தாண்டி ப்ராப்ளம்? நான் உன் கூட விளையாடாததா இல்லை உன் கூட படுக்காததா? நீங்கள் அப்படியே அங்கே வந்து ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. நான் அப்படி ஒன்றும் இப்படி நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஷட் அப் பாயன், there is a limit for everything, don't ever cross your limit அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போராவை தூக்கிட்டு அங்கேருந்து போகிறாரு. நீங்கள் போகிற அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணு ஃபுல்லாக தண்ணி. ஏட்டையும் நிஜமாவே உனக்கு என் ஃபீலிங்ஸ் புரியலையா? நான் உன்னை பார்க்குற மாதிரி நீ என்னை பார்க்க மாட்டேங்கிற. நான் குண்டாக இருக்கேனா அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லி அழுதுட்ருக்கீங்கடா. சரி, ஓகேடா. இப்போ வந்து நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சுடா. மார்னிங் நீங்கள் வந்து டேயாங்க வீட்டுக்கு தான் வரீங்க. ஏன்னா நீங்கள் எப்போவுமே காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி டேயாங்க அம்மா கூட கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் வரதை வந்து டேயாங்கோட அம்மா வந்து பார்த்துடுறாங்க. வா செல்லம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆண்டி சாப்பிட்டேன். எங்கே யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடு ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. ஈசோ பசங்களை கூட்டிகிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காடா. டேயும் ஜின்னும் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி. ஜூஸ் யாருக்கு? டேக்கா? ஆமாண்டா, அவனுக்கு தான் கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுங்க ஆண்டி, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். அவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்களோட ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து டேயோட ரூமுக்கு வந்து ஜூஸை கொண்டு போகிறீங்க. அங்கே பார்த்தா வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகி தான் இருந்துச்சு. நீங்கள் அப்படியே உள்ளே வந்துடுறீங்க. டே ஒர்க்குக்கு போகிறதுக்காக ட்ரெஸ்ஸை வந்து கபோர்ட் முன்னாடி நின்றுட்டு செலக்ட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வரதை வந்து அவர் நோட்டீஸ் பண்ணிடுறாரு. நேற்று யாரோ மேனர்ஸ் பற்றி எல்லாம் டீச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரூம்குள்ளே வரதுக்கு முன்னாடி கதவை நாக் பண்ணிட்டு தான் வரணும்னு. இன்றைக்கி எங்கே போச்சு உங்கள் மேனஸு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து நக்கலாக கேட்குறாரு. ஆண்டி உனக்கு ஜூஸ் கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஜூஸை டேபிள் மேலே வச்சுட்டு திரும்பி போக போகிறீங்க. அப்போ டேயாங் வந்து உங்களை ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் அவரை வந்து திரும்பி பார்க்குறீங்க. வயனா, நேற்று நைட்டு நீ என்கிட்ட என்ன சொல்ல வந்த அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதை பற்றி உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பவும் நீங்கள் வந்து வெளியே போக போகிறீங்க. சடனாக டேயாங் உங்களை பிடிச்சி இழுத்து செவத்து பக்கத்தில் வந்து சாய்ச்சி பின் பண்ணி நிற்க வைக்கிறாரு. டேயாங், என்னை விடுன்னு சொல்கிறேன்ல. ஃபஸ்ட்டு நேற்று நைட்டு நீ என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லு. எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேயை வந்து பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. இப்போ நீங்கள் ரூம்லேருந்து வெளியே போக போகிறீங்க. இப்போ டே, நீ சொன்னது கரெக்டு தான். நீ என்ன சொன்னால் எனக்கு என்ன கவலை, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு வந்து டே சொல்கிறாரு. எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு. கரெக்டாக சொன்னவையண்ணா, எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது. தயவு செஞ்சு இனிமேல் என் கண்ணு முன்னாடி வந்துடாத அப்படின்னு அவர் சொன்னதும் உங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுது. உங்கள் அழுகை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நீங்கள் அப்படியே வெளியே வந்துடுறீங்க. அவர் அதெல்லாம் பற்றி கேர் பண்ணிக்கவே இல்லை. அவர் எப்பவும் போல தான் அவங்கள வந்து டீஸ் பண்ணிகிட்டு இருந்தார். சீரியஸாக எல்லாம் கிடையாது. ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹர்ட் ஆகியிருக்கும். அவர் அதை கூட யோசிக்கவே இல்லை. இப்போ வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ 2 வீக்ஸ் ஆகுது. இந்த 2 வீக்ஸுமே நீங்கள் டேயாங்க பார்க்கவே இல்லை. அவரோட வீட்டுக்கு கூட போகலை. அவங்க அம்மாவை கூட நீங்கள் வந்து பார்க்க போகவே இல்லை. டேயாங் ஃபர்ஸ்ட்டு வந்து எதுவுமே கண்டுக்கலை. நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் விட்டார். அப்புறமா தான் நோட் பண்ணுறாரு, நீங்கள் அவங்க வீட்டுக்கு வர்றதையே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து அவர் வந்து அவங்க அம்மா கிட்டே போய் கேட்குறாரு. அவருக்கு மனசெல்லாம் உறுத்திட்டே இருக்குது.
அவரோட வேர்ட்ஸ் ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ணியிருக்குமோ அந்த மாதிரி தான். இப்போ டேயாங் வந்து அவரோட மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காரு. 17 நாள் ஆகுது அவள் இங்கே வந்து. அம்மா கிட்ட கேட்டால் அவளுக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால தான் வரலன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியும் அது போயின்னா. அவள் என்னால் தான் இங்கே வரல. இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு, உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. உன்னோட அந்த குறும்பு, உன்னோட அந்த ஸ்டூப்பிடான சிரிப்பு, எல்லாத்தையுமே நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போதே வெளியே வந்து ஹாரன் சவுண்டு கேட்குது. ஜன்னல் வழியாக வந்து அவர் வந்து பார்க்குறாரு. நீங்கள் தான் ஒரு பையன் கூட வரீங்க. அதை பார்த்துட்டு உடனே கீழே வராரு. ஏன்னா நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ட்ரிங்க் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அவர் வந்து கீழே வந்து பார்க்குறாரு. நீங்கள் வந்து ஜங்குக் கூட தான் வரீங்க. ஜங்குக் உங்கள் ஷோல்டரை பிடிச்சிட்டே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. ஜங்குக் குடிச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வந்து ஜங்குக் கிட்டே கேட்குறாரு. அப்புறம் உங்களுக்கெல்லாம் ஒன்று தோணும்ல, ஜங்குக் யார், அப்புறம் டேக்கு எப்படி ஜங்குக்கை தெரியும். சரி, நான் இப்போது ஜங்குக்கை பற்றி சொல்கிறேன். ஜங்குக் வந்து உங்களோட சீனியர் தாண்டா. அவர் உங்கள் காலேஜில் தான் போஸ்ட் கிராஜுவேஷன் ஃபைனல் இயர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் டேயாங்க்கு எப்படி ஜங்குக்கை தெரியும்னா, ஜங்குக் வந்து ஜீசோவோட கசின், அதனால தான் ஜங்குக்கை வந்து தெரியும். ஜீசோ வந்து அவரோட அண்ணி இல்லையா, அதனால தான். இப்போ பேக் டு த ஸ்டோரி போயிடலான்டா. ஆமாம் ப்ரோ, குடிச்சிருக்கா, அதனால தான் நான் ட்ராப் பண்ண வந்தேன். அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்குறாரு. அவங்க அம்மா வீட்டில் இல்லை, அதனால தான் நான் எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வந்து அவரோட தோளில் வந்து உங்களை சாய்ச்சி பிடிச்சிக்கிறாரு. அப்போ சரி, நான் கிளம்புறேன், நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க, ஜீசோ கிட்டே நான் இங்கே வந்ததை சொல்லிவிடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கு வந்து கிளம்புறாரு. டேயாங் வந்து தலையை அசைக்கிறாரு சரின்ற மாதிரி. இப்போ வந்து டே வந்து உங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக பார்க்குறாரு. பட் நீங்கள் வந்து போக மாட்டீங்க. நான் உங்க கூட வரல, என்னை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேயாங்கோட செஸ்ஸில் வந்து நல்லா அடிச்சுட்டு இருக்கீங்க. எதுக்கு வர மாட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு உங்களோட கையை பிடிச்சி பிடிக்கிறாரு. ஏன்னா நீங்கள் வந்து அவரை அடிச்சிட்ருக்கீங்க இல்லையா. எனக்கு தெரியும்டா, ஆண்டி உள்ள இருப்பாங்க, அவங்க முன்னாடி என்னை கூட்டிகிட்டு போய் என் இமேஜை ஸ்பாயில் பண்ணணும், ஆண்டி என்ன வெறுக்கணும், அதானே உன்னோட பிளானு, எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஓ அப்படியா, இப்போ இதெல்லாம் நல்லா யோசிக்க தெரியுதுல்ல. இதெல்லாம் குடிச்சிட்டு வரதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் மேடம். அப்புறம் நீ சொல்கிறியே இந்த மாதிரி கேவலமான பிளான் எல்லாம் எனக்கு போட தெரியாது, சரியா? இப்போ நீ உள்ளே வர போறியா இல்லையா? இல்லை, நீ போய் சொல்கிற, எனக்கு தெரியும்டா உன்னை பற்றி, நீ போய் தான் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சத்தியம் அப்படியெல்லாம் இல்லடி, நீ ஃபஸ்ட்டு வாயை மூடிட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக பார்க்குறாரு. நீங்கள் அவரோட கையை தட்டி விடுறீங்க. தட்டி விட்டுட்டு கத்துறீங்க, இல்லை முடியாது, நான் உங்க கூட வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டேக் இப்போது அவரோட பொறுமையெல்லாம் எல்லையை கடந்துட்டு இருக்கு. வயான், சின்ன குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காத, நான் பொறுமையாக சொல்லும்போதே கேளு, பேசாமல் என் கூட வா. கேட்கலன்னா என்னடா என்ன பண்ணுவ? வீட்டுக்குள்ளெல்லாம் வர முடியாது, போடா. டேக்கு இப்போ வேறு ஆப்ஷனே இல்லை. அவர் உங்களை பிடிச்சி அவரோட தோள் மேலே போட்டுட்டு தூக்கி வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்காரு. நீங்கள் கத்துறீங்க, வேண்டாம் என்னை ஏன் வீட்லேயாவது விட்டுரு, நான் அங்கே போயிடுறேன் அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து உங்களை வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே தூக்கி போயிட்டுருக்காரு. இப்போ உங்களை வந்து உங்களோட பெட்டில் வந்து உங்கள் பெட்ரூம்குள்ளே போயிட்டு உங்களோட பெட்டில் வந்து உங்களை போடுறாரு. இப்போ உங்கள் கபோர்ட் பக்கத்தில் தான் போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு உங்ககிட்ட. ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வா. முடியாது, ஃபஸ்ட்டு நீ வெளியே போடா பொறுக்கி. ஹேய், மரியாதைலாம் ரொம்ப தேயுதுடி, நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன்னா எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுவேன்
அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வந்து உங்களை மிரட்டுறாரு. அப்படி மட்டும் பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓ அப்படிங்களா மேடம், சரி சரி, இப்போ நீ சேஞ்ச் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த நீங்கள் போட்டுட்ருக்க ட்ரெஸ் வந்து ரொம்பவே எக்ஸ்போசிங்காக இருக்குடா, உங்களோட தொடை வரைக்குமே அப்படியே தெரியுது. நீ வந்து ஷார்ட் ஃப்ராக் தாண்டா போட்டுட்ருப்பீங்க, பட் நீங்கள் பெட்டில் படுத்துட்ருக்க பொசிஷனில் வந்து உங்களோட லெக் ஃபுல்லாகவே அப்படியே எக்ஸ்போஸ் ஆகுற மாதிரி இருக்குது. அவருக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் அவர் வந்து உங்ககிட்ட வந்து ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் இல்லைடா முடியாதுடா, என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ இப்போ சேஞ்ச் பண்ணலைன்னா அப்புறம் நான் உனக்கு சேஞ்ச் பண்ணி விடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுமே உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நீங்கள் எழுந்து தட்டு மாறி டேயாங் பக்கத்தில் வந்து அவரோட காலரை வந்து எட்டி பிடிக்கிறீங்க. டேயாங் வந்து அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறாரு உங்களை. மிஸ்டர் கிம் டேயாங், ஏன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விடுறதுக்கு நீங்கள் யார்? எனக்கு உங்களுக்கு அப்படி சொல்கிறதுக்கு கூட எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு ரொம்பவே கோவமாக சொல்கிறீங்க. நீங்கள் பேசுகிறத கேட்க அவருக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஊசியை வச்சு அவரோட ஹார்ட்டில் வந்து யாரோ குத்துற மாதிரியாக வந்து அவருக்கு ஃபீல் ஆகுது. அவர் எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்டாக நிற்கிறாரு. எனக்கு தெரியும் டேயாங்க, அவங்கிட்ட எந்த பதிலும் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ என்னோட இந்த குண்டான உடப்பை பார்க்க தேவையில்ல, அதனால் அந்த கஷ்டத்தை நான் உனக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு பாத்ரூமுக்குள்ளே போக போகிறீங்க. அப்போ டக்குன்னு வந்துட்டே அவங்க உங்கள் கையை பிடிக்கிறாரு. வயன், நீ இப்போ என்ன பேசுகிறேன்னு தெரியுதா? உன்னோட வார்த்தை ஒவ்வொன்றும் எனக்கு ரொம்பவே வலியை கொடுக்குது. ஓ, வலியை கொடுக்குதா? எப்படி? நீ என்னை விட்டு ஒவ்வொரு தடையும் விலகி போகும்போது எனக்கு வலிக்குதே, அந்த மாதிரியா? இல்லை உன்னோட வார்த்தைகள் எனக்கு வலியை கொடுத்துச்சே, அந்த மாதிரியா? இல்லை உன்னோட இந்த கோல்டான பிஹேவியர் எனக்கு வலிச்சிச்சே, அந்த மாதிரியா? உனக்கு ஒன்று தெரியமாட்டே, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்கான், அது நீ மட்டும்தான். ஆனால் நீ அப்படின்னு சொல்லும் போதே உங்களால் அழுகிய வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உங்கள் கண்ணில் இந்த கண்ணீர் வந்து அப்படியே வந்துட்டே இருக்குது. எனக்கு சின்ன வயசுலேருந்து உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். ஆனால் இந்த பாலாக போன மனசுக்குள்ளே உன் மேலே எப்படி லவ் வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. நீ ஒவ்வொரு தடவை என்னை விட்டு விலகி போகும்போதும் உன்கிட்ட நெருங்கி வரணுன்னு தான் தோணிக்கிட்டே இருந்துச்சு. நீ என்னை வெறுக்க எனக்கு உன் மேலே லவ் அதிகமாக தான் ஆச்சு. டேயாங்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேயாங் பக்கத்தில் போய் அவரை வந்து கிஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் அவர் உங்களை வந்து விட்டு தள்ளி போகிறாரு. வயன் நான் அப்படின்னு அவர் சொல்ல வர்றதுக்குள்ள எனக்கு தெரியும் டே, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, ஆனால் நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், பார்க்கவும் நல்லா இல்லை. உன்ன மாதிரி ஒரு பையன் என்ன மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது கஷ்டம்தான். ஐ அண்டர்ஸ்டாண்ட். சாரி பையன் நான் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்குள்ள இல்லை டேயாங்க, நீ சாரி சொல்ல வேணாம், உன் மேலே எந்த தப்பும் இல்லை. சரி வெளியே போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டேயை ரூம் வாசலில் பார்த்து தள்ளுறீங்க. டேய் பொங்க வீட்டிலேருந்து வெளியே வராரு. அவர் வீட்டுக்குள்ளே வரும்போதே ஜின் கையை கட்டிட்டு ஹாலில் உட்காந்து டேயை தான் பார்த்துட்ருக்காரு. டேயுமே நோட் பண்ணுறாரு, பட் கண்டுக்காத மாதிரி அப்படியே ஸ்டெப் ஏறி மேலே போக பார்க்குறாரு. நல்ல எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறாரு. அதான் நான் எங்கே போயிட்டு வரேன்னு உனக்கு தெரியும்ல நல்லாவே.
அப்புறம் இதுக்காக எரிச்சலை கிளப்புற மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்க? இந்த நேரத்தில் அவள் வீட்டிலேருந்து நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன தான் நடக்குது? ஸ்டாப் இடானா. ஏன் இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குற? அவள் குடிச்சிட்டு வந்தா நான் அவளை கொண்டு போய் அவள் வீட்டில் விட்டுட்டு வரேன், அவ்வளோதான், நத்திங் எல்ஸ். அவ்வளோதானா டே அப்படின்னு சொல்லி ஜின் திரும்பவும் கேட்குறாரு. டே வந்து ஆமாங்கிற மாதிரி தலையை மட்டும் வாசிச்சுட்டு அவரோட ரூமுக்கு வந்து போகிறாரு. போகிற டேங்க தான் ஜின் வந்து அப்படியே பெருமூச்சு விட்டுட்டே பார்த்துட்டு நிற்கிறாரு. இப்போ வந்து 1 வீக் கழிச்சுடா. 1 வீக் வந்து ஆயிடுச்சு. உங்கள் ஃபேமிலி அப்புறம் டேயாங் ஃபேமிலி எல்லாருமே உட்காந்து உங்கள் வீட்டில் தாண்டா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆண்டி? ஜங்குக் ரொம்ப நல்ல பையன். அவன் வயனை வந்து நல்லா பார்த்துப்பான். அண்ட் அவனுக்கு வந்து யூஎஸில் நல்ல ஜாப் கிடச்சிருக்கு. மேரேஜ் அப்புறம் வயனுமே யூஎஸில் போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு ஜிசோ வந்து உங்கள் அம்மா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்து உங்களுக்கு வந்து மேரேஜ் ப்ரொப்போசல் வந்து பண்ணியிருப்பார். அதாவது உங்ககிட்ட டைரெக்டாக வந்து பேசலை. ஏன்னா நீங்களும் ஜங்குக்கும் வந்து அந்தளவுக்கு வந்து க்ளோஸ் கிடையாது. ஜிசோ கிட்ட வந்து சொல்லி உங்கள் வீட்டில் வந்து பேச சொல்லியிருப்பார். சரி, இப்போவே என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி ஜிசோ கிட்ட வந்து ஜின் கேட்குறாரு. இல்லைங்க, 1 மந்தில் வந்து ஜங்குக்கு வந்து ஃபாரின் போகிறான், அதனால தான். ஆண்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட வந்து ஜிசோ கேட்குறாங்க. இதில் நான் சொல்கிறதுக்கு என்னம்மா இருக்குது? முடிவு எடுக்க வேண்டியது வயன் தான் அப்படின்னு சொன்னதும் டேயோட அம்மா உங்களை பார்த்து, வயன் செல்லம் நீ சொல்லுடா, உனக்கு ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கோட அம்மா வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க. அப்போது அந்த டைமில் வந்து யாருக்கு மேரேஜ் அப்படின்னு கேட்டுகிட்டே டேயாங் வந்து வீட்டுக்குள்ளே வராரு. ஜங்குக்கும் வயனுக்கும் தாண்டா அப்படின்னு உங்கள் அம்மா வந்து டேயாங்கிட்ட சொல்கிறாங்க. டேயாங் வந்து அப்படியே ஷாக்கில் இருக்காரு. அப்படியே எல்லாரையும் பார்க்குறாரு. என்னம்மா பேசுகிறீங்க நீங்கள்? வயன் 2nd இயர் தாம்மா படிச்சுட்ருக்கா. ஷீ ஜஸ்ட் 20. அதுக்கு என்ன, அவள் மேரேஜ் அப்புறமும் அவளோட ஸ்டடீஸை வந்து கண்டினியூ பண்ணுவாள் அப்படின்னு வந்து ஜிசோ வந்து டேயாங்கிட்ட சொல்கிறாங்க. மேரேஜுக்கு இப்போ என்ன அவசரம், இப்போ அவளோட கரியர் அப்படின்னு டே வந்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாடி எனக்கு சம்மதம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ எல்லாருமே உங்களை வந்து சர்ப்ரைசிங்காக அப்படியே பார்த்துட்ருக்காங்க. வயன் நீ நிஜமாக தான் சொல்கிறியாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்த்து கேட்குறாங்க. நீங்கள் ஃபேக்காக ஒரு ஸ்மைல் வந்து பண்ணுறீங்க உங்கள் அம்மாவை பார்த்து. ஆமான்ற மாதிரி தலையசிச்சுட்டே. டேக்கு அப்படியே கோபம் தலைக்கு ஏறுது உங்கள் ஸ்மைலில் பார்த்த உடனே. என்ன வேணால் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து எழுந்து போயிடுறாரு. இப்போ ஜின்னுமே அவரோட பின்னாடி அப்படியே போகிறாரு. சரி, ஓகே, அப்போது இந்த சந்தோஷமான விஷயத்த ஃபர்ஸ்ட் நான் ஜங்குக்கும் அவங்க அம்மாவுக்கும் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிசோ வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்காக எழுந்து போக போகிறாங்க. அப்போது இந்த டேயோட அம்மா அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, வயன் செல்லம் நீ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி உனக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுட்டு முடிவு எடுக்கணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆண்டி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இப்படின்னு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் வந்து நம்ம டே அவங்களோட வீட்டில் தாண்டா. டே வந்து அவரோட ரூம்குள்ளே அந்த செவர் இருக்குல்ல, வால் இருக்குல்ல, அதை வந்து ஓங்கி குத்திட்டு இருக்காரு. நீங்கள் இன்னொருத்தனை மேரேஜ் பண்ணிக்க போகிறத நினச்சாலே அவருக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது, கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது. இப்போ ஜின் வந்து டேயாங்கா கூப்பிடுறாரு. டேயாங்கா நீ ஓகே தானே? நான் ஓகே தாண்ணா. ஏன் என்னாச்சு? இல்லை, வயன் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்க போகிறான்னு சொன்ன உடனே ஏன் உன் முகத்தில் அவ்வளோ சோகம்? டேயாங்க எனக்கு என்ன சோகம்? சின்ன பொண்ணு இவ்வளோ சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறாளே எதுக்குன்னு தான் சொன்னேன். ஓ அப்படியா? அப்போது நிஜமாவே உனக்கு வயன் மேலே ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் தேவையில்லாமல் எதையும் யோசிச்சு குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜின் இன்னுமே என்ற மாதிரி சொல்லிவிட்டு ரூமில் இருந்து வெளியே போயிடுறாரு. சாரிண்ணா, என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியலை
நான் இன்னைக்கு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் அவள் என்னை விட்டுட்டு இன்னொருத்தனை மேரேஜ் பண்ணுறதுக்காக தயாராகிட்டால அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே பேசிகிட்ருக்காரு. அவரோட கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துட்டுருக்கு. இப்போ ஃபியூ ஹார்ஸ் கழிச்சிடா நீங்கள் வந்துட்டு அவங்களோட வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டுருக்கீங்க. ஏன்னா ஜீசா வந்து ஏதோ ஒரு வேலையாக வந்து உங்களை வந்து கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் அவங்களோட வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டுருப்பீங்க. அப்போ உங்கள் கையை பிடிச்சி யாரும் இழுக்கிறாங்க. நீங்கள் கத்தலான்னு போகிறீங்க. அப்போ அந்த பர்சன் வந்து உங்களோட வாயை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க உங்களோட கையால். நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாரு. எனக்கு உங்ககிட்ட பேச எதுவும் இல்லை. அப்போது நிஜமாகவே நீ மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டியா வயன்? ஆமாம், அதில் உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஏய் லூசாடி நீ. அவன் மேலே உனக்கு கொஞ்சமாச்சும் லவ் இருக்கா? இப்போ நீ எதுக்காக நீ அவனை மேரேஜ் பண்ணிக்க போகிற? நீ யார் இப்போ இதெல்லாம் என்கிட்ட கேட்குறதுக்கு? நான் எனக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுறேன். மேடம் அன்னைக்கு நைட் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிங்க அண்ட் எனக்கு கிஸ் பண்ண கூட ட்ரை பண்ணிங்க. அப்போ என்ன லவ் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு அப்படி எதுவுமே ஞாபகம் இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்கிறது என்னை போக விட்றியா ப்ளீஸ்? ஐ லவ் யூ ஏன்னா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் நீங்கள் அதை எதுவுமே கண்டுக்காமல் அவரை வந்து தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம் வேணா? நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே அப்படியே நினச்சிட்ருக்காரு. எனக்கு இதுவும் தேவை தான். நான் அவளை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன். எனக்கு இது எல்லாமே தேவை தான் அப்படின்னுட்டு அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஈவினிங் வந்து ஜங்குக்கு வந்து காருக்கு வெளியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு உங்களுக்காக தான். அவர் வந்து ஹார்னை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அதே டைம் வந்து டேயாங்குமே ஒர்க் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வராரு. கரெக்டாக இப்போ நீங்களும் உங்கள் வீட்டிலேருந்து வெளியே வரீங்க. உங்களையும் ஜங்குக்கையும் மாறி மாறி அப்படியே பார்த்துட்டே இருக்கார். அவர் உங்கள் 2 பேரையுமே அப்படி முறைச்சி பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு இப்போ அவர் வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. இப்போ வந்து வீட்டுக்குள்ளே அம்மா அம்மா நிஜமாவே மேரேஜ் பண்ணிக்க போகிறாளா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டே வந்து கேட்குறாரு. யாருப்பா? வயன் தான். ஆமாப்பா, உனக்கு தெரியாதா? அப்புறம் நாளைக்கு கழிச்சு கூட, அதாவது நாளான்னைக்கு கூட அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. நம்மளையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்கப்பா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக அங்கே வந்து அங்கேருந்து போகிறாரு. இங்கே டேயோட அம்மா டேயை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்ருக்காங்க. மன்னிச்சிரு டேயா, இப்படியெல்லாம் என்ன பண்ண வைக்கிறதே வயன்தான். அவளுக்கு உன்னோட தப்பை உணர வைக்கணும். அவள் இவ்வளோ இயர்ஸாக எவ்வளோ வலியை அனுபவித்தாலோ அதில் கொஞ்சமாச்சும் உனக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி தான் இது எல்லாம் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே அவங்க நினச்சிட்ருக்காங்க. சரி ஓகேடா, இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குல்ல? சரி ஓகே, ஓவராக கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் என்னன்னே சொல்லிடுறேன். ஆக்சுவலி இன்றைக்கி மார்னிங் என்ன நடந்திருக்குன்னா, டேயோட அம்மா கிட்டே நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லுவீங்கள்ல, அதோட தான் நம்ம கட் பண்ணிவிட்டு ஜின்னோட டேயாங்கோட ரூமில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா? சரி ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்த்துடலாம். அந்த நேரம் என்ன நடந்துச்சுன்னு. வயன் செல்லம், என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உனக்கு 2 வாட்டி நல்லா யோசிச்சுக்கோ தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கோட அம்மா அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆண்டி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு நிஜமாகவே ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை. இப்போ டே இருந்ததுனால தான் நான் மேரேஜுக்கு ஓகே சொன்னேன். நீங்கள் ஜிசோக்கா கிட்டே சொல்லி அவங்க ஜங்குக்கோட வீட்டில் எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்களோட அம்மா தான், ஹே வயன், என்னடி விளையாடிட்டுருக்கியா? இது உன்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அவகிட்ட இப்போ எதுக்காக கத்திகிட்ருக்க? அதான் நான் பேசிகிட்ருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு டேயோட அம்மா உங்கள் அம்மா கிட்டே சொல்கிறாங்க. சரி நீ சொல்லுடா தங்கம், டே இருக்கான்னு சொல்லிவிட்டு நீ ஏன் மேரேஜுக்கு ஓகே சொன்ன? உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன தான் நடக்குது? எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசில் இருந்தேன். ஆனால் அவனுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல.
அவன் என்னை ரொம்பவே வெறுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழவே ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. வயனா, இப்போ எதுக்காக அழுதுட்ருக்க? எனக்கு என்னோடய பையனை பற்றி நல்லாவே தெரியும். அவங்கக்கிட்ட சண்டை போடலாம், ஆனால் கண்டிப்பாக உன்னை வெறுக்க மாட்டாமா. நான் அவனை பார்த்தேன். உன் மேரேஜ் பற்றி சொன்னதும் அவன் எவ்வளோ பதட்டமானான்னு அதை வச்சே நான் சொல்கிறேன் அப்படின்னு உங்கள் அம்மா இந்த சரி டேயோட அம்மா வந்து சொல்கிறாங்க. ஆமாம், அம்மா சொல்கிறது 100% உண்மை. டே அங்கே உன்னை லவ் பண்ணுறான். அண்ணா, நீங்கள் எப்படி அவ்வளோ ஷுவராக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின்னை பார்த்து கேட்குறீங்க. நான் அவன் ரூம்லேருந்து தான் வரேன். அவன் என்ன தான் அவன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொன்னாலும் அவன் கண்ணில் நான் அதை பார்த்தேன். ஆக்சுவலி அவன் அழுதுட்டு இருந்தான். நான் போகும்போது நான் போன உடனே அப்படியே கேஷுவலாக சார் பிஹேவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனால் பையன் ஒரு விஷயத்த மறந்துட்டான். நான் வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் ஜின், அவனோட அண்ணன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை சொன்னதுமே எல்லாருமே அங்கே வந்து சிரிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அழுதுட்டு இருந்தால் நீங்களுமே சிரிக்கிறீங்க. யா வயண்ணா, இப்போ நான் என்ன காமெடி சொல்லிட்டு என்ன எல்லோரும் இப்படி சிரிச்சிட்ருக்கீங்க? அவனை விடுமா, அவன் எப்போவுமே அப்படித்தான். சரி நீ சொல்லு, உனக்கு எங்கள் வீட்டு மருமகளாக வர்றதுக்கு சம்மதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு டேயோட அம்மா உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து அப்படின்ற மாதிரி தலையாடுறீங்க வெக்கத்தில். இப்போ வந்து உங்களுக்கு சடனாக ஒரு பிளான் வந்து ஒரு ஐடியா வந்து வருது. ஆண்டி, உங்களுக்கே தெரியும் உங்கள் பையன் என்ன எவ்வளோ நாள் என்ன பாடுபடுத்தினான்னு. அதுக்கெல்லாம் அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டாம்? ஸோ ஆண்டி, நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள். நீங்கள் என் சைடா இல்லை உங்கள் பையன் சைடா? நான் எப்போவுமே என் செல்லக்குட்டி சைடு தான். சரி மேடம், அப்படி என்ன பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். உங்கள் பையனை நான் அழ வைக்கலை, என் பேர் வயன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்மக் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து முடிச்சிருச்சுடா. இப்போ உங்கள் குழப்பம் எல்லாம் கொஞ்சம் தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம திரும்பவும் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து என்கேஜ்மெண்ட் டே தான்டா. என்கேஜ்மெண்ட் ஹாலில் வந்து எல்லாருமே இருக்காங்க. பட் டேயாங் மட்டும் இல்லைங்க. எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடக்க போகிறது உண்மை தான். பட் உங்களுக்கும் ஜங்குக்கும் கிடையாது, ஜங்குக்கும் வேறு ஒரு பொண்ணுக்கும். பட் உங்களோட பிளானில் தான் இப்போ எல்லாமே போயிட்டுருக்கு. இங்கே நடக்க போகிற ட்ராமா வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் ஒருத்தருக்கு மட்டும் தெரியாது, அது டேயாங் தான். இப்போது போரா ஓடி வரா. வயனக்கா, சித்தப்பா வர்றாரு அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் உடனே ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஜங்குக்குமே புரிஞ்ச மாதிரி அந்த தலையசைச்சிட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறாரு. ஓகே, இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. ஜங்குக்கு வந்து அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே உங்கள் பக்கத்தில் வந்து நீல் டவுன் பண்ணி ரிங் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. அங்கே இருக்க எல்லாருமே கிளாக் பண்ணி சியர் பண்ணுறாங்க. இங்கே டேயாங் வந்து நடந்து வந்துட்டுருக்காரு உள்ளாடி. அப்போ அவருக்கு வந்து கிளாப் சவுண்டு கேட்டு அது உடனே அவருக்கு வந்து ரொம்பவே பதட்டமாயிடுது. அவர் வந்து இன்னும் வேகமாக ஓடி வராரு. இப்போது உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் முன்னாடி வந்து மூச்சு வாங்கி நின்றுட்டுருக்காரு. டேயாங் வந்து நல்லா மூச்சு வாங்கிட்டுருக்காரு. இப்போ வந்து மூச்சை நல்லா இழுத்து விட்டதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் அப்படியே பிடிச்சி உங்கள் லிப்ஸில் நல்லா வந்து கிஸ் பண்ணுறாரு. அங்கே இருக்க எல்லாருமே அதை பார்த்துட்ருக்காங்க. பட் அவர் எதை பற்றியுமே கேர் பண்ணிக்கவே இல்லை. அவர் உங்களை தான் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜின் அவரோட பசங்களோட கண்ணை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ போரா தான், அப்பா விட்டுங்க, எவ்வளோ அழகான சீன் போயிட்டுருக்கேன், இப்போ பார்க்க விடாமல் கண்ணை மூட்றீங்களே, விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் வந்து டேயை வந்து தள்ளி விட்டுட்டு வந்து பார்க்குறீங்க. டே, என்ன பண்ணுற? நான் அன்னைக்கு உன்னை கிஸ் பண்ண விடலை. ஏன்னா உன் கண்ட்ரோலில் நீ இல்லை. நீ குளிச்சுட்டு இருந்த. சுயநினைவு இல்லாத பொண்ணுக்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க வேண்டாமேண்டா நான் அன்னைக்கு உன்னை கிஸ் பண்ண விடலை. நான் உன்னை குண்டுன்னு சொல்கிறது எல்லாமே உன்னை கலாய்க்கிறதுக்காக மட்டும்தாண்டி. இந்த உலகத்துலேயே என் கண்ணுக்கு அழகாக தெரிகிற பொண்ணு நீ மட்டும்தான். உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஸோ மச். நான் உன்னை இக்னோர் பண்ணதுக்கு
நான் உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே சாரி, ப்ளீஸ் வயனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப இமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காரு. போதும் நிறுத்துட்டேயாங், எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இப்போ டேயாங் வந்து உங்கள் முன்னாடி வந்து நீல் டவுன் பண்ணி கேட்குறாரு, வயனா will you marry me? நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க டேயாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு கொஞ்சம் யோசிக்கணுமா? அப்போ நீ என்ன லவ் பண்ணலையா வயனா அப்படின்னு வந்து கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவர் வந்து நீல் டவுன் பண்ணியிருக்கார் இல்லையா, நீங்கள் திரும்பி அப்படியே நடந்து போகிறீங்க. இப்போ டேயாங் மேலேருந்து உங்கள் பின்னாடியே வராரு. அப்போது ஏய் போதும்டி ட்ராமா குயின், உன்னோட ட்ராமா எல்லாத்தையும் முடிச்சிடு, நம்ம என்கேஜ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து உங்கள் அம்மா கேட்குறாங்க. உங்கள் அம்மா வந்து அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறாரு. அங்கே இருக்க எல்லாருமே டேயை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. டே வந்து ஒன்றுமே புரியாமல் அங்கே வந்து நின்றுட்டுருக்காரு. இப்போ வந்து ஸ்டேஜில் வந்து ஜங்குக்கு இன்னொரு பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கு. டே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு ஆச்சரியமாக கண்ணு விரிய. இப்போ ஜின்தா வந்து டேவங்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. டே வந்து உங்களை அப்படியே பார்க்குறாரு, அடி பாவி அந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை முறைச்சிக்கிட்ட என்கேஜ்மெண்ட் ஹால்லேருந்து வெளியே வந்துடுறீங்கடா. இப்போ நீங்கள் வந்து ரோட்டில் தான் நடந்து வந்துட்டுருக்கீங்க. பின்னாடியே டே உங்களை கூப்பிட்டுட்டே வந்துட்டுருக்காரு. ஏய் லூஸு, இப்போ எதுக்குடி நடந்து போயிட்டுருக்க? அதான் கார் இருக்குல்ல, வா காரில் போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீ இப்போ எதுக்காக என் பின்னாடி வந்துட்டுருக்க? நீ வேணா காரில் போ, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. நான் இப்போ உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், நீ பதில் சொல்லாமல் உன் பாட்டுக்கு போயிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? பதில் உனக்கு தெரியும்னு அர்த்தம். ஆனால் அந்த பதிலை நான் உன் வாயால் கேட்கணுமே. சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறீங்க. இப்போ திரும்பிட்டே அங்கே தான் பார்க்குறீங்க. இப்போ என்ன, உனக்கு ஆன்சர் தானே வேணும்? என்னோடய ஆன்சர் என்னன்னா எஸ் 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 1000 times எஸ், ஐ லவ் யூ டூ டேங்க அப்படின்னு நீங்கள் வந்து சிரிச்சுட்டே சொல்கிறீங்க. அவருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவர் அப்படியே உங்கள் ஃபேஸை வந்து கப் பண்ணி உங்களை வந்து அப்படியே லிப்ஸை வந்து ரொம்பவே பேஷனேட்டாக வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களுமே ரிட்டன் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேருமே உங்களோட காதலை வந்து ரொம்ப அழகாக பரிமாறிட்டுருக்கீங்க. ரொம்பவே ரொமான்டிக்காக தான் போயிட்டுருக்கு இந்த சிச்சுவேஷன். சரி ஓகேடா, இதோட இந்த 1 ஷாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். 1 hour வந்திருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. அவங்க எல்லாருக்குமே இந்த 1 ஷாட் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கடா. அண்ட் ஆர்மி நீங்கள் கேட்ட மாதிரியே நான் 1 ஷாட் போட்டுட்டேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அவங்களோட நேம் நான் மறந்துட்டேன். ஸோ ப்ளீஸ் கேட்டவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்கடா. ஓகே பாய் பாய். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அப்சஸ்ட் வித் யூ வந்து சீக்கிரமாகவே போட ட்ரை பண்ணுறேன். ஓகேடா, பாய் பாய்.